மேஷ ராசி அன்பர்கள் உங்களுக்கு மீனத்தில் கிரகங்களோட சேர்க்கை. முதல்ல பாருங்க, மீனத்தில் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் இருக்காரு. 12ஆம் பாவம் மீனம். உங்களுக்கு 12ல் சூரியன். என்ன நல்ல விஷயம், நீங்கள் ஒரு சுப விரயம் அப்படின்றது பண்ணுவீங்க. சுப விரயம் அப்படின்னு அதுக்கு அடுத்து பாருங்க, செவ்வாய். செவ்வாய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கே இருக்காரு அப்படின்னா உங்கள் சுயஸ்தானத்திலே செவ்வாய். உங்கள் ராசி அதிகமாக 2 வரைக்கும் தான் 12ஆம் பாவத்தில் இருப்பார். 2க்கு மேலே நான் முன்னமே சொன்ன மாதிரி உங்கள் சுயஸ்தானத்தில் வந்துடும். நம்ம மேலேயே செவ்வாய் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது நம்மளோட ராசி அதிபதி ரொம்ப நேர்த்தியான எண்ணங்கள் அப்படின்றது வரும். எந்த ஒரு விஷயத்தை நம்ம எடுத்தாலும் பக்காவாக பிளான் பண்ணி சூப்பராக அந்த விஷயத்தை முடிப்போம். எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட், ஆளுமை, தைரியம், தன்னம்பிக்கை எல்லாமே வரும். புதன் 12ஆம் பாவத்தில் புதன் என்ன பண்ணுவான், நான் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கினேன்ப்பா, அந்த ப்ராப்பர்ட்டி எப்படி வாங்கினேன்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை இருக்குது தெரியுமா? அது என்ன கதை? அது ரொம்ப சிம்பிள். நான் ஒரு பிளாட் போட்டு வச்சுருந்தாங்க. நான் சும்மா பார்க்குறதுக்கு போனேன். எனக்கு வாங்கலான்ற ஐடியாவும் இருந்துச்சு. ஒரு இடத்துல ப்ராப்பர்ட்டி வாங்கி வைக்கலான்னு. அப்போ அங்கே போயிட்டு அந்த ரியல் எஸ்டேட்காரங்கிட்ட பேசினேன். பேசும்போது அவங்க ஒரு டீல் கொடுத்தாரு. அந்த டீல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்ன முக்கியமான பிளானட் வராரு, யார்? சனி பகவான். 12ல் சனி. சனி பகவான் 7 நாட்டு சனியாக இருக்கார். 7 நாட்டு சனியாக இருந்தாலும் மேஷராசி அன்பர்கள், நீங்கள் ரொம்ப இளம் வயசு மேஷராசி அன்பர்கள் அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் குட்டி குட்டி படிப்பினைகள் அப்படின்றது இருக்க தான் செய்து. அதுவும் 6ஆம் மாதம் வரைக்கும் தான், அதுக்கப்புறம் கிடையாது. பெருசாக யோசிக்க வேண்டாம். அப்போ நட்பு அனலைஸ் பண்ணி பழகுங்க. இந்த காலகட்டத்தில் எடுக்கிற முடிவு பெரியவங்களை கேட்டு எடுங்க. கண்டதே காட்சி கொண்டதே கோலோன் அப்படி நீங்களா ஒன்று முடிவு பண்ணிவிட்டு நீங்களா போயிடாதீங்க. எப்பயுமே பெரியவங்களோட ஆலோசனை அப்படின்றது வச்சுக்கோங்க. இளம் வயசாக இருந்தால். மத்தியம வயசு எந்த ஹிண்ட்ரன்ஸ் இல்லை, எவ்வளோ ஓடுறீங்களோ ஓடுங்க, சாதிச்சுடுவீங்க. ஆன்மீக பரிகார நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா. அதனால இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கும், அதாவது உங்கள் ராசிக்கு என்ன நடக்க போகுது, வெறும் நல்லது மட்டும் சொல்ல போகிறோமா? நடக்கக்கூடிய 5 நல்லது என்ன, 5 விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்கணும். என்னென்ன விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயம் நம்மளுக்கு ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்றத சொல்ல போகிறோம். இந்த 5 விஷயம் ஏப்ரல் 14ஆம் தேதி வரைக்கும் அப்படின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, ரொம்ப சிம்பிளுங்க. மீனத்தில் பார்த்தீங்கன்னா 4 கிரகங்கள் சேர்றாங்க. முதல்ல சூரிய பகவான். சூரிய பகவான் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் மீனத்தில் இருப்பார். ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி காலையில் 9:40க்கு மீனத்துலேருந்து மேஷத்துக்கு பயிற்சி ஆகிறார். அதை தான் நம்ம பார்த்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டாக செலிப்ரேட் பண்ணுறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான். செவ்வாய் பகவான் பாருங்க, ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் தான் மீனத்தில் இருப்பார். அதுக்கப்புறம் மேஷத்தில் இருப்பார். நெக்ஸ்ட் புதன் பகவான் ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும். அதுக்கப்புறம் சுக்கிர பகவான் ரிஷபத்தில் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கார் ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி வரைக்கும். அப்போ நம்ம 15 வரைக்கும் அவர் இருக்க போறாரு அப்படின்லாம். சனி பகவான் மீனத்திலேயே ஜென்ம சனியா இருக்கார். ஓகேங்களா? ஆக 4 கிரகங்கள் மீனத்தில், அதுக்கும் மேலே சுக்கிரன் ரிஷபத்தில் உச்சம் பெற்று அமர்றார். இந்த 5 கிரகங்களும் சேர்ந்து கண்டிப்பாக அட்லீஸ்ட் 5 நல்ல விஷயமாவது கொடுப்பாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி 5 விஷயத்தில் அட்லீஸ்ட் 5 விஷயத்துலையாவது நம்ம கொஞ்சமாவது உஷாராக இருக்கணும். என்னென்ன அப்படின்றத நேரத்தை வீண் பண்ணாமல் சட்டுன்னு பார்த்துடலாம் வாங்க. மேஷராசி அன்பர்கள் உங்களுக்கு மீனத்தில் கிரகங்களோட சேர்க்கை. முதல்ல பாருங்க, மீனத்தில் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் இருக்காரு. 12ஆம் பாவம் மீனம். உங்களுக்கு 12ல் சூரியன். என்ன நல்ல விஷயம், நீங்கள் ஒரு சுப விரயம் அப்படின்றது பண்ணுவீங்க. சுப விரயம் அப்படின்னா என்ன அர்த்தம்? வீட்டில் அதாவது நிறைய பேர் வீடு கட்டுறதுக்கான ஒரு பிராப்தம், அதே மாதிரி வண்டி வாகனம் வாங்குறதுக்கான ஒரு பிராப்தம், ஒரு வெளிநாடு போகிறதுக்கான ஒரு பிராப்தம், ஒரு ஆஃபீஸ் செட்டப் அப்படின்றது பண்ணுறதுக்கான பிராப்தம், பிள்ளைங்களுக்காக ஒரு செலவு செஞ்சு பிள்ளைங்களுக்கு படிப்பு அப்படின்றது கொடுக்கறதுக்கான பிராப்தம். இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. ஓகேங்களா? சரி, 12ல் சூரியன் மைனஸ் என்ன அப்படின்னா, நம்ம கவர்மெண்ட்டுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஃபைன் கட்டுவோம். ரொம்ப சிம்பிளுங்க. முதல்லாம் பாருங்கள், நம்ம வண்டி எவ்வளோதான் ஸ்பீடாக ஓட்டிகிட்டு போனாலும், ஹெல்மெட் போடலனாலும், சீட் பெல்ட் போடலனாலும் அப்படின்னா போலீஸ்கார், டிராஃபிக் போலீஸ்கார் அங்கே இருக்காரு அப்படின்னா நம்ம சன்சந்தாக பூந்து போயிடும் இல்லைங்களா? இப்போ அப்படி பண்ண முடியாது. ஏன்னா நிறைய இடத்துல கேமராஸ் வச்சுருக்காங்க. கேமராஸ் ஆட்டோமேட்டிக்காக கேப்சர் பண்ணி நம்மளுக்கு ஃபைன் அப்படின்றது வந்துடுது. ஆக கவர்மெண்ட்டுக்கு ஃபைன் பண்ணுறதுக்கான ஒரு வழியும் வாய்ப்பும் உண்டு. அப்பாவுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் அப்பாவுக்கு நம்ம மருத்துவ செலவு அப்படின்னு செய்யறதுக்காக வழியும் வாய்ப்பும் உண்டு. அப்பாவுக்கு என்ன ஹெல்த் இஷ்யூஸ் வரலாம்? இருதயம் சார்ந்த பிரச்சனை, அதே மாதிரி கண் சார்ந்த பிரச்சனை. அதுக்காக நம்ம ஒரு சர்ஜரி, ஒரு ஹாஸ்பிட்டல் செக்கப்பு அப்படின்ற மாதிரி நம்ம போவோம். இது சூரியனால் வரக்கூடிய ப்ளஸ்ஸுன்னு சொல்லிட்டு மைனஸும் சொல்லிட்டு 5 நல்லது தானே சொல்கிறேன். நீங்கள் இத்தனை நல்லது சொன்னீங்களே, இருக்கிறத சொல்லிட்டேன். ஓகேங்களா? சரி, அதுக்கு அடுத்து பாருங்கள் செவ்வாய்.
செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கே இருக்காரு அப்படின்னா உங்கள் சுயஸ்தானத்திலே செவ்வாய், உங்கள் ராசி அதே மாதிரி 2 வரைக்கும் தான் 12ஆம் பாவத்தில் இருப்பார். 2க்கு மேலே நான் முன்னமே சொன்ன மாதிரி உங்கள் சுயஸ்தானத்தில் வந்துடும். நம்ம மேலேயே செவ்வாய் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது நம்மளோட ராசி அதிபதி ரொம்ப நேர்த்தியான எண்ணங்கள் அப்படின்றது வரும். எந்த ஒரு விஷயத்தை நம்ம எடுத்தாலும் பக்காவாக பிளான் பண்ணி சூப்பராக அந்த விஷயத்தை முடிப்போம். எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட், ஆளுமை, தைரியம், தன்னம்பிக்கை எல்லாமே வரும். மைனஸ் என்ன, சட்டுன்னு கோவப்படுவீங்க, பட்டுன்னு டென்ஷன் ஆவீங்க, இரிட்டேட் ஆவீங்க, கத்துவீங்க, கோபப்பட்டு நிறைய விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா இழக்கிற சூழ்நிலையும் வரும். அதிகப்படியான கோபம், ரொம்ப ஆக்ரோஷத்தில் தலைவலி வரும். இந்த மாதிரியும் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ இது செவ்வாயினால் வரக்கூடிய பலன்கள் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி புதன் 12ஆம் பாவத்தில் புதன் என்ன பண்ணுவான், நான் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கினேன்ப்பா, அந்த ப்ராப்பர்ட்டி எப்படி வாங்கினேன்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை இருக்குது தெரியுமா? அது என்ன கதை? அது ரொம்ப சிம்பிள். நான் ஒரு பிளாட் போட்டு வச்சுருந்தாங்க, நான் சும்மா பார்க்குறதுக்கு போனேன். எனக்கு வாங்கலான்ற ஐடியாவும் இருந்துச்சு, ஒரு இடத்துல ப்ராப்பர்ட்டி வாங்கி வைக்கலான்னு. அப்போ அங்கே போயிட்டு அந்த ரியல் எஸ்டேட்காரங்கிட்ட பேசினேன். பேசும்போது அவங்க ஒரு டீல் கொடுத்தாரு. அந்த டீல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்ன அந்த டீலு? இங்கே பாருங்கள் சார், நீங்கள் வந்து இன்ட்ரோ கொடுங்க, ஒரு 10 பேரை இன்ட்ரோ கொடுங்க, இல்லைனா ஒரு 10 பேரை நீங்கள் வாங்க வச்சிடுங்க, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு பிளாட் ஃப்ரீயாக கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார். எனக்கு ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அந்த ஒரு விஷயத்த நான் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிவிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்ட்ரோ கொடுத்து அவங்கள இடம் வாங்க வச்சுட்டேன். இடம் வாங்க வச்சதுனால எனக்கு ஒரு இடம் ஃப்ரீயாக வந்துருச்சு. இது புதன் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். என்னோட புத்திசாலித்தனத்தினால ஒரு விஷயத்த வாங்கினேன். நெகட்டிவ் ஏதாவது இருக்கா? இருக்குது. நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த்தில் கொஞ்சம் கவனம் தேவை. அதாவது நரம்பு சார்ந்த பிரச்சனைகள், ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது. அதனால் எனக்கு ஒரு விரயம் வந்துச்சு. நான் வந்து பாருங்கள் பேசி சில விஷயத்தில் மாட்டிக்கினேன். அதனால் எனக்கு ஒரு மனசஞ்சலம், பண விரயம், அந்த மாதிரி உழைப்பு விரயம் அப்படின்றது வந்துச்சு. ஆக இது புதனால் வரக்கூடிய ப்ளஸ்ன்னு சொல்லிட்டேன், மைனஸும் சொல்லிட்டேன். இப்போ முக்கியமான பிளானட் வராரு. யார்? சனி பகவான். 12ல் சனி பகவான் 7 நாட்டு சனியாக இருக்கார். 7 நாட்டு சனியாக இருந்தாலும் மேஷராசி அன்பர்கள், நீங்கள் ரொம்ப இளம் வயசு மேஷராசி அன்பர்கள் அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் குட்டி குட்டி படிப்பினைகள் அப்படின்றது இருக்க தான் செய்து. அதுவும் 6ஆம் மாதம் வரைக்கும் தான், அதுக்கப்புறம் கிடையாது. பெருசாக யோசிக்க வேண்டாம். அப்போ நட்பு அனலைஸ் பண்ணி பழகுங்க. இந்த காலகட்டத்தில் எடுக்கிற முடிவு பெரியவங்களை கேட்டு எடுங்க. கண்டதே காட்சி கொண்டதே கோலோன் அப்படி நீங்களா ஒன்று முடிவு பண்ணிவிட்டு நீங்களா போயிடாதீங்க. எப்பயுமே பெரியவங்களோட ஆலோசனை அப்படின்றது வச்சுக்கோங்க. இளம் வயசாக இருந்தால். மத்தியம வயசு எந்த என்ட்ரன்ஸில் எவ்வளோ ஓடுறீங்களோ ஓடுங்க, சாதிச்சுடுவீங்க. முதிர்ந்த வயசு, வயோதிகம் 60+, 70+, ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. நல்லது என்ன, நீங்கள் வந்து மத்தியம வயசாக எவ்வளோக்கு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ சாதிப்பீங்க. இது நல்லது. கெட்டது ஆரோக்கியத்தில் கவனம். பெரியவங்க கிட்ட, ரொம்ப இளம் வயசாக பெரியவங்க கிட்ட அட்வைஸோடு மற்ற விஷயத்தை செய்யுங்க. எனக்கு அட்வைஸ்லாம் பிடிக்காது, எனக்கு யாராவது அட்வைஸ் பண்ணாலே பிடிக்காது அப்படின்றது தான் நம்ம கொஞ்சம் ட்ராப் ஆகிறதுக்கு வழியும் வாய்ப்பு உண்டு. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பாருங்கள், சுக்கிரன் ரிஷப வீட்டில், அவனோட சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கான். அது உங்களுக்கு என்ன பாவம்? 2ஆம் பாவம் சுக்கிரன். தன குடும்ப வாக்குஸ்தானம் சுக்கிரன். இனிமையாக பேசுவீங்க. குடும்பத்தில் காசு நடமாட்டம் அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கும். குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி, குதூகலம் எல்லாமே இருக்கும். வீட்டில் இருக்க லேடிஸ் வந்து பாருங்கள் உங்கள் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. வீட்டில் இருக்க லேடிஸ்னால சந்தோஷம், வீட்டில் இருக்க லேடிஸ்னால ஆதாயம், வீட்டில் இருக்க லேடிஸ்னால நிம்மதி எல்லாமே கிடைக்கும். புரியுதுங்களா? பெருசாக வந்து நம்ம யோசிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அதே மாதிரி பெண்களுக்கு உரிய மரியாதை அப்படின்றது கொடுங்க. என் குடும்பத்தில் இவ்வளோ நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கிறதுக்கு காரணம் யார் அப்படின்னா என்னோட ஹையர் அஃபிஷியல். நான் வீடு கட்டணும் அப்படின்னு பிளான் பண்ணேன். வீடு கட்டணும் மேடம், காசு ரெடி பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னேன். நம்மளுக்கு ஹவுசிங் லோன் இருக்குல்ல சார், நான் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன் சார் அப்படின்னு அந்த அம்மா வந்து எனக்கு அரேஞ்ச் பண்ணாங்க. அந்த அம்மா எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா என் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் இருக்குது. மைனஸ் என்ன? நட்பு நட்பாகவே இருக்கணும். நட்பு அது மேல் நோக்கி போகக்கூடாது. அதே மாதிரி அவங்களுக்கு பெண்களுக்குன்ற உரிய மரியாதை எப்பயுமே கொடுங்க. பெருசாக பெண்கள் கிட்ட தேவையில்லாத சவகாசமும் வேண்டாம். அதே மாதிரி தேவையில்லாத வாக்குறுதியும் கொடுக்காதீங்க. கொடுத்தீங்க அப்படின்னா மாட்டிக்கிறதுக்கு வழியும் வாய்ப்பும் உண்டு. புரியுதுங்களா? ஸோ 14ஆம் தேதி வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்படின்றது சொல்லியிருக்கேன். சின்ன சின்ன விஷயத்தில் காஷியஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். காஷியஸாக இருக்கீங்க அப்படின்னா நிறைய நல்லது நடக்கும். வாழ்த்துக்கள். இப்போ நான் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கான பொதுவான பலன்கள். நீங்கள் இல்லைம்மா எங்கள் சுய ஜாதகத்தை நாங்கள் துல்லியமாக அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலோ, இல்லைம்மா நாங்கள் 14க்குள்ளே எக்ஸாக்டாக எங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். காரணம் என்ன அப்படின்னா, நாங்கள் பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பிஸ்னஸ் பண்ணலான் இருக்கோம், பெரிய வீடு கட்டலாம் அப்படின்னு இருக்கோம், நல்ல ஒரு திருமண வரன் வந்திருக்கு, அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த திருமண வரத்தை மேல் நோக்கி கல்யாணம் அப்படின்ற வரைக்கும் கொண்டு போகலான்னு இருக்கோம், ஃபாரின் போகலான்னு இருக்கோம். அங்கே போயிட்டு புது ஒரு விஷயம் புதுசாக நாங்கள் அடாப்ட் பண்ணுவோமா மாட்டோமா, புது ஊர் புது ஆளுங்க எல்லாம் எங்களுக்கு சக்ஸஸாக வருமா வராதா, குழந்தைங்க எப்படி நல்லா படிப்பாங்களா, 3 வருஷமாக நீட் வந்து எழுதிட்டு இருக்காங்க, இந்த வருஷமாவது வாங்குவாங்களா,
இப்படி பல கேள்விகள் ஒவ்வொரு குடும்பத்திலையும் இருக்க தான் செய்யுது. ஆக இந்த மாதிரி கேள்விகளுக்கு துல்லியமாக பதில் வேணுமா, உங்கள் சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட உங்கள் சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா, நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்க. தேங்க்யூ.